நான் என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ளாடி வந்திருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. இந்த 2 பிள்ளைங்களையும் எப்படியாவது விஷம் வச்சு கொன்னுட்டு எல்லாம் சொத்தை நம்ம பேருக்கு வாரது போல எப்படியாவது எழுதி வாங்கணும். இந்த 2 பிள்ளைங்களும் என்னை வீடை விட்டு வெளியில துரத்திட்டாங்க. அந்த வெளியில நான் திரும்பவும் வந்திருக்கேன். இந்த 2 பிள்ளைங்களும் சும்மாவே விட மாட்டேன். யாரோ வாரது போல இருக்கு. சாப்பாட்டுல விஷம் கலந்தாச்சு, சீக்கிரமா ஒளிச்சு வச்சிருவோம். சித்தி டைம் ஆச்சு சித்தி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு, சீக்கிரமாக கொண்டு வாங்க சித்தி. இன்னே பழைய சோறு தானே சித்தி, சீக்கிரமாக கொண்டு வாங்க. ஏன் சித்தி இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நெட்டவெள்ளி போய் டைனிங் டேபிளில் உட்காரு, நான் சீக்கிரமாக கொண்டு வரேன். என்ன பழைய சாதத்துக்கு கூட ஏதாவது கறி வைக்கணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வேண்டாம் வேண்டாம் சித்தி, பழைய சாதம் தானே, ஊறுக்க வச்சே நல்லா தான் இருக்கும். சரி சரி, நீ ஃபர்ஸ்ட் போ, நான் கொண்டு வரேன். சித்தி எங்கள் ஸ்கூலில் இருந்து டூருக்கு போகிறாங்க சித்தி. அதுக்கு 2000 rupees கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கா சித்தி? இன்னைக்கே கொடுக்கணுமா? நாளைக்கு தாரேன். என்ன? சரி சரி சித்தி, நான் அப்போ என்ன நேம குடிக்க என்ன? சரி நெட்டவெள்ளி, டூரில் போய் நல்லா என்ஜாய் பண்ண. என்ன சித்தி இப்போ நல்லா மாறிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நாளைக்கு நீ உயிரோடு இருந்தால் தானே காசு தருவேன். நீயே உயிரோடு இருக்க மாட்ட. டூரு போகலாம், டூரு. அக்கா சித்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அக்கா? அவங்க பழைய சாதம் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய சாதம் சீக்கிரமா கொண்டு வந்திருக்கலாம்ல, ஏன் லேட் பண்ணிட்டே இருக்காங்க? எனக்கு அவங்க மேல ரொம்ப டவுட்டாவே இருக்கு. அவங்க ஒருவேளை வேற ஏதாவது பண்ணிருப்பாங்க. இல்லை இல்லை, இப்போ சித்தி ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க தெரியுமா? முன்னாடி எல்லாம் கத்தி கத்தி தான் பேசுவாங்க, இப்போ ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க. எனக்கு என்னன்னே தெரியல, காலமையில இருந்து மைண்டுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. திடீர்னு சித்தி எதுக்கு வந்தாங்க? அப்பாட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? நான் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளாடியே வர மாட்டேன், நீங்களே உங்க பிள்ளைங்களை வணங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு எதுக்கு இன்னைக்கு வந்தாங்க? நல்ல யோசியக்கா. திடீர்னு ஒருவேளை அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகியிருக்கலாம், நான் பண்ணது தப்பு அந்த மாதிரி அவங்களுக்கு உணர்ந்துருக்கலாம், அதனால தான் வந்தாங்க. சித்தி எப்படி 2 நாளையில சேஞ்ச் ஆனாங்கன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. எனக்கு பழைய சாதம் எல்லாம் வேண்டாம், நான் இன்னைக்கு சாப்பிடாமலே ஸ்கூலுக்கு போறேன். நீ வேணும்னா டிஃபன் சாப்பிடு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ பசியெல்லாம் தாங்க மாட்டேன். பழைய சாதம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளையிலேருந்து சித்தி டிஃப்ரெண்டாக ஏதாவது வச்சு தருவாங்க. அப்ப நான் நாளையில இருந்தே சாப்பிடுவேன்ப்பா, இன்னைக்கு எனக்கு வேண்டாம். வெயிட் பண்ணு தம்பி, வெயிட் பண்ணு. நீ வேணும்னா பழைய சாதத்தை வெயிட் பண்ணி சாப்பிடு, எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் கிளம்பி. தம்பி ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல, ஃபுல்லாக சித்தி மேலே சந்தேகப்பட்டுட்டே தான் இருக்கான். சித்திக்கு இந்த மாற்றத்தை அவனால் அக்செப்ட் பண்ணவே முடியலேன்னு நினைக்கிறேன். நெட்டவெள்ளி தம்பி எங்க? நெட்டவெள்ளி நீ மட்டும் இருக்கு. சித்தி தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் சித்தி, நாளையிலேருந்து அவன் ஒழுங்காக சாப்பிடுவானான். அவனு எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போக விட்ட? அவனும் அழகா சாப்பிட்டுருக்கலாம். இல்லை நீ பசியோட கிளாஸ்ல போய் உட்காருவான். ஒன்றும் இல்லை சித்தி, நேற்றுக்கு அவன் நல்லா சாப்பிட்டான். அப்பா நேற்றைக்கு ஹோட்டலில் இருந்து தான் பூரி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் 6 பூரி பக்கத்தில் சாப்பிட்டான். அதனால அவனுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சித்தி அவன் சாப்பிடலைன்னா என்ன, நான் சாப்பிட்டேன் சித்தி. நீ அவனுக்கு ஸ்கூல்ல போயாவது சாப்பாடு கொடு. இந்த வெயில் நேரத்தில் சாப்பிடலைன்னா நிறைய பிள்ளைங்க மயக்கம் எல்லாம் போட்டு விழுறாங்களாம். திரும்பவும் அடுத்து அப்பா என்னதான் வந்து திட்டுவாங்க, பிள்ளைங்களை ஒழுங்கா கவனிக்கல, ஸ்கூல்ல போய் மயக்கம் போட்டு விழுறாங்க, அந்த மாதிரி சொல்லி திட்டுவாங்க. சித்தி பழைய சோறு எப்படி சித்தி ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது? எனக்கு ஒரு பாக்கெட் பிரெட் இருக்கு, அந்த பிரெட்டையாவது தம்பி கொண்டு போய் கொடுன்னு. அவன் இன்டர்வல் பீரியட்லையாவது சாப்பிடட்டு. சரி சரி சித்தி. சித்தி இப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டாங்க. முன்னாடி எல்லாம் சாப்பிட்டுட்டு போகலைன்னா கேர் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு ஆளாக வந்து விசாரிக்காங்க, ஏன் அவன் சாப்பிடல, வயிறு பசிக்கும் இல்லைன்னு விசாரிக்காங்க. அப்போ சித்திக்கு எனக்கு மேலேயும் எனக்கு தம்பிக்கு மேலேயும் நல்ல பாசம் கூடி இருக்கு. சித்தி இப்படியே இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். வீட்டில் ஃபஸ்ட்டை போல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். சரி நம்ம பழைய சாதத்தை குடிப்போம். இன்னைக்கு பழைய சாதம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, ஸ்மெல்லும் டிஃப்ரெண்ட்டாக வருது. தம்பியும் சாப்பிடல, நம்மளும் சாப்பிடாம இருந்தால் சித்தி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால ஃபுல் பழைய சோறையும் சாப்பிடலாம். நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வருது. டேஸ்ட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைட்டாக எனக்கு தலை சுற்றியது போலே இருக்குது. திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நல்ல தலை வலிக்குது, லைட்டாக தலையும் சுற்றுது. நெட்டவெள்ளி பழைய சாதம் குடிச்சாச்சா நெட்டவெள்ளி? ஆமாம் சித்தி, ஆனால் திடீர்னு எனக்கு தலை சுற்றுது, தலை வலிக்குது, எதுனாலேனே தெரியல. அது ஒன்றும் இல்லை நெட்டவெள்ளி, இந்த கிளைமேட்னாலே இருக்கும். எனக்கும் ஒரே தலை சுத்தாதான் இருக்கு. ஸ்கூலுக்கு போனால் எல்லாம் சரியாகிரும். என்ன? சரி சரி சித்தி, அப்போ நான் ஸ்கூலுக்கு கிளம்பி. நில்லு நில்லு நெட்டவெள்ளி, தம்பி பாவம் இல்லை, அவனுக்கு பிரெட் கொண்டு போ. சரி சித்தி, அப்போ சீக்கிரமாக தாங்க. என்ன சித்தி வர இவ்வளோ லேட் ஆகுது, ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு. சரி இன்னைக்கு தம்பி காலமாக சாப்பிடலைனாலும் ஒன்றும் இல்லை, மத்தியானம் சாப்பிட தானே போகிறோம். நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு. ஐயோ நெட்டவெள்ளி எங்கே போனா? அவளும் ஸ்கூலுக்கு போயிட்டாளா? எல்லா இடமும் தேடியாச்சு, நெட்டவெளியே காணல. அப்போ அவள் கன்ஃபார்ம் ஸ்கூலுக்கு தான் போயிருக்கா. இப்போ என்ன பண்ண? இந்த பிரெட்டில் ஃபுல்லாக விஷம் தடவி இருக்கேன். 2 பேரையும் சேர்த்து போட்டு தடலான்னு பார்த்தா இப்போ நெட்டவெள்ளி மட்டும்தான் விஷம் சாப்பிட்ருக்கா. இன்னைக்கு நெட்டவெள்ளிக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு அவனை சுபினை விடக்கூடாது, நாளைக்கு அவனுக்கு விஷம் வைக்கணும். இந்த எல்லாம் சொத்தம் எனக்கு தான் வேணும். இந்த பிள்ளைங்க இருந்தால் கன்ஃபார்மாக எனக்கு கிடைக்காது. எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவளை போலே ஆக்ட் பண்ணிட்டு இருக்க முடியும்?
என்ன எனக்கு திடீர்னு நல்லா தலை சுத்திட்டே இருக்கு. இதே போல தலைவலி என்னைக்குமே எனக்கு வந்ததே இல்ல. லைட்டா பயமா வேற இருக்கு. நெட்டவள்ளி என்னாச்சு நெட்டவள்ளி? இன்னைக்கு என்கிட்ட பேசவே இல்ல. அதாவது ஃபுல்லா பேசிட்டே இருப்ப. உங்க சித்தி இப்ப எப்படி நெட்டவள்ளி? ஃபர்ஸ்ட் போல நல்ல கொடூரமா தான் பிஹேவ் பண்ணியாங்களா? இல்ல பூமாரி, அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க இல்ல, ஏன்னா சித்தி வந்து நல்லா திட்டி அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேய் வேஷம் போட்டு வந்தாங்க இல்ல. அப்போ எங்க அப்பா கேட்டாங்க எதுக்கு அப்படி வந்தாங்கன்னு. அப்போ எங்க தம்பி சொன்னான் சித்தி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அவங்க எனக்கு வேண்டாம். அப்போ அப்பா சொன்னாங்க எனக்கு பிள்ளைங்க தான் முக்கியம், நீ வேண்டான்னு சொல்லி சித்தியை வந்து வெளியில அனுப்பிட்டாங்க. ஐ ஜாலி ஜாலி. அப்ப உங்க சித்தி இப்போ உங்க வீட்லயே இல்லையா? நான் சொல்லியதை ஒழுங்கா கேளு பூமாரி. அதுக்கப்புறமா எங்க சித்தி திரும்பவும் வந்தாங்க. திரும்ப வந்து சொன்னாங்க நான் இப்போ நல்லா திருந்திட்டேன், ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அப்போ எங்க அப்பா சொன்னாங்க சரி, நான் வந்து ஒன்று அலோவ் பண்ணி பிள்ளைங்கள்ட்ட நான் டெய்லி கேட்பேன் என்னது சித்தி இப்போ எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பேன். பிள்ளைங்க ஏதாவது தப்பான நியூஸ் தந்தாங்கன்னா என்னது நீ அன்னைக்கே வீட்டு வெளியில போயிடணும் அப்படி சொன்னாங்க எங்க அப்பா. இப்போ உங்க சித்தி எப்படி பிஹேவ் பண்றாங்க நெட்டவள்ளி? இப்போ எங்கள் சித்தி என்னையும் என்ன தம்பியை ரொம்ப கேரிங்காக பார்க்குறாங்க தெரியுமா. நேற்றுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நைட்டு சித்தி மிடில் படுத்திருந்தாங்க, நானும் எனக்கு தம்பியும் சைடில் படுத்திருந்தோம். நாங்கள் தூங்குறது வேறு. தலையை வந்து தடவி தடவி விட்டாங்க. ரொம்ப பாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாயை போலே பிஹேவ் பண்ணுறாங்க. நெட்டவள்ளி அவ்வளவு சீக்கிரமா உங்க சித்தி எல்லாம் நம்பாத என்ன? எதுக்கும் அவங்கள ஒரு கண் வந்து பார்த்துட்டே இரு என்ன? அவங்க எப்படி திடீர்னு நல்லவங்க ஆவாங்க? அன்னைக்கு அவங்கள சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. உண்மையாதான் பூமாரி, நீ நம்பலைன்னா எங்கள் வீட்டுக்கு ஒருக்க நீ வந்து பாரு. எனக்கு சித்தி இப்போ யாரையுமே திட்ட மாட்டாங்க. பூமாரி என்னன்னே தெரியலைன்னே காலமையில இருந்து எனக்கு ஒரே தலை சுத்தம் இருக்கு. நான் ஒருக்கா வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என்ன? நான் உனக்கு கூட வரணுமா நெட்டவள்ளி? இல்லை உனக்கு மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணணும் இல்லை, நீ மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணு, நான் சீக்கிரமாக போயிட்டு வரேன். சரி சரி நெட்டவள்ளி. இன்னும் தலைவலி ஸ்டாப் ஆகவே இல்லை, எல்லாமே பிளர்ராக தெரியுது. சீக்கிரமாக நம்ம வாஷ்ரூம் ஓடிடுவோம். எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு எனக்கு உடம்பு காற்று போல இருக்கு. கிளாஸ்ல இருந்து வாஷ்ரூம் வரும்போது நல்ல தலை சுத்தாவும் தலைவலியாகவும் இருந்து, அடுத்து என்னாச்சுன்னே எனக்கு தெரியல. இப்போ எனக்கு தலைவலியே சுத்தமாக இல்லை, ஏதோ நான் பறந்துட்டு இருக்கிறது போலே இருக்கு. சரி தலைவலி குறைஞ்சாச்சுல, இனி கிளாஸ் ரூம் போகலாம். பூமாரி மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிஞ்சா? பூமாரி மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிஞ்சா? என்ன பூமாரி நம்மளை கண்டுக்கவே இல்லை, என்னாச்சு திடீர்னு கோவமா இருக்காளோ நம்ம மேலே? பூமாரி நெட்டவள்ளி இன்னைக்கு வரலையா பூமாரி? பிங்கி அவ வந்தா பிங்கி தலை சுத்தா இருக்குன்னு சொல்லி வாஷ்ரூம் போறேன்னு போனா, இதுவரை அவளை காணவே இல்லை. பூமாரி நான் வந்தாச்சு பூமாரி. என்ன யாருமே நம்மளை கண்டுக்கவே இல்லை, யாரும் நம்மகிட்ட பேசவும் இல்லை. பூமாரிக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கேன், ஆனாலும் அவன் என்ன கண்டுக்கவே இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஐயோ நெட்டவள்ளி வாஷ்ரூம் போறேன்னு போனா, தலை சுத்தி அங்க ஏதாவது விழுந்திருப்பாளோ, இன்னும் அவளை காணவே இல்லை. மக்களே இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளே பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.